வடக்கறி சென்னையில் மட்டும் ஸ்பெஷல் இல்லைங்க. வடக்கறி ஒவ்வொரு வீட்லேயுமே எல்லாத்துக்கும் ஸ்பெஷலாக தான் இருக்கும். எப்படி செய்யணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக. அதாவது கடலைப்பருப்பையும் 3 வரமிளகாவும் 5 மணி நேரம் ஊற வச்சு நல்லா ட்ரை பண்ணக்கப்புறமா ஒரு மிக்சரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. எப்போவும் போல் வடை தட்டுற மாதிரி தட்டி ஒன்றா இட்லி பதத்தை வேக வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் எண்ணெயில் கூட பொரிச்சிக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு பட்டை ஸ்பைசஸ் வகையில் போட்டுட்டு 2 பெரிய வெங்காயம் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா புதினா இலைகளை ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி இலை கடைசியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். வணங்கட்டும். தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா வணங்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு அந்த வடையை நல்லா தட்டி வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் மட்டும் அரை டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிவிட்டு இந்த வடையும் நல்லா புதிர்த்தி விட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா கடைசி இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு தேங்காவும் சோம்பு சேர்த்து அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை திஸ் ரெசிபி எல்லாத்து காம்பினேஷனுக்கும்.